ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்டோ வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம் தான். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பஹல்காம் இந்த தீவிரவாத தாக்குதல் இருக்குது இல்லையா, அதாவது 27 பேர் இறந்துட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஆக்சுவலி அவங்க குறி வச்சது யாருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது மத்திய உளவுத்துறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் அவர்களுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிரதமர் அங்கே போகலை. உளவுத்துறை மூலயமா அவங்க என்னென்னா, உளவுத்துறை முன்னெச்சரிக்கையாக பிரதமர் அவர்களை அங்கே போக விடலை. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம போட்ட பிளான் எதுவும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அங்கே போன சுற்றுலா பயணிகளை இந்த மாதிரி கேட்டு அதுவும் நீ இந்துவான்னு கேட்டுலாம் இந்த மாதிரி கொண்டிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயங்க. இப்போது நம்ம மத்திய அரசாங்கம் சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. சிந்து நதியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் சில பேர் அரசியல் கட்சியில் சில பேர் என்னமா பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள், இவங்கெல்லாம் இதுக்காக நாங்கள் 30 லட்சம் பேர் வாழ்வாதாரத்தை பாதிச்சிடுற மாதிரி தண்ணியை நிறுத்தலாமா, அதை நிறுத்தலாமா, என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே கையை கட்டிட்டு நிற்கணுமா? இவங்களாம் என்ன பேச்சு பேசுகிறாங்க? ஏதாவது புரியுதா இவங்களுக்கு? வேறு என்ன அதாவது ஒரு சொல்யூஷன் எப்படி வேணும்? அப்போ கார்கில் வாரில் நம்ம வின் பண்ணோமே, அப்போ இதே மாதிரி நம்ம சைலண்ட்டாக அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் அப்படியே என்ன பேசுகிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சிந்து நதியை நிறுத்தினதால் தானே அவங்க இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் சிந்து நதியை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது. அந்த நாட்டில் உள்ள கிரிக்கெட் வீரரே அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் கண்டம் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பயம் இருக்குது, அதனால தான் நீங்கள் படையை இந்தியா என்ன சொல்கிறது எல்லைக்கோட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அந்த நாட்டை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு டெரரிஸ்ட்டுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இவங்கெல்லாம் என்ன இந்தியாவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம மக்கள் எவ்வளோ பேர் இறந்தாலும் பரவாயில்லையா இவங்களுக்கு? மத்திய அரசாங்கம் கரெக்டாக தானே முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க அடிக்கணும். எந்த இடத்துல கை வச்சா எந்த இடத்துல அவங்க கரெக்டாக மாட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த தடவை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வார் நம்ம 2 வார் கிட்ட நடந்திருக்கு. கார்கில் வார், அதுக்கு முன்னாடி ஒரு வார் வந்திருக்கு. அப்போது கூட நிறுத்தாத சிந்து நதியை இப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பெயர் தெரியுமா? அதாவது முன்னாடி 2 வாட்டி நடந்த வார் இப்போ கூட சிந்து நதியை நிறுத்தலை, எதுவுமே பண்ணலை, அது பாட்டுன்னு போயிட்டு இருந்தது. பட் இப்போ நிறுத்திட்டாங்க அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயந்தான். இப்போ அவங்க வழிக்கு தானே ஆகணும். அந்த தண்ணியை நம்பியே பாகிஸ்தான் சிட்டியில் உள்ளவங்களாம் அந்த தண்ணியை நம்பி தான் இருக்காங்க. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க, என்ன நினச்சி பேசுகிறாங்க அப்படின்றதான் தெரியல. 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ நம்ம 27 பேர் இறந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நினச்சி பேசுகிறாங்க, என்ன இதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு சும்மா என்னென்னா, என்னோட மைண்டில் இருக்கிறது என்னென்னா, நெக்ஸ்ட்டு வார் வந்ததுன்னா நம்மளோட இந்தியா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயந்தான் அது, வந்துடலாம். எதுக்கு சும்மா இது பண்ணிவிட்டு அந்த 370 ஆர்டிக்கல் இது பண்ணதுக்கப்புறம், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, அமைதியாக போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு தீவிரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது இந்தியாவில் முக்கியமாக காஷ்மீர் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடாது. பாகிஸ்தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க என்னமோ திருமாவளவன் அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ பாகிஸ்தானை பற்றி என்ன தெரியும்ட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஏன் இந்த மாதிரி தப்பான டாட்டை அவங்க விடுறாங்கன்னு தான் தெரியல. மோசமான விஷயம் இல்லை இது. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? வார் நடந்து திரும்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்மக்கிட்டே வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்களா? ஆமான்றவங்க கமெண்ட்ஸில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.